பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 113 சங்கீதம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், அவன் தகப்பனுடைய வீட்டில் அவன் அற்பமாக எண்ணப்பட்டவன். தன்னுடைய தகப்பன் அவனை ஆடுகளை மேய்க்க, கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார். ஆனால் மற்ற 7 பிள்ளைகளையோ நல்ல உயர்ந்த வேலைக்கு அனுப்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, இந்த தாவீது கர்த்தரை உயர்த்துகிறவன், ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறவன். ஆண்டவரே, என் சிறுமையை மாற்றும், என் எளிமையை மாற்றும், என்னை அற்பமாக எண்ணுகிறவர்கள் மத்தியில் என் தலையை நிமிரப்பண்ணும் என்று சொல்லி அங்கலாய்த்து தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தவன் தான் தாவீது. ஆனால் இந்த தாவீது தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எல்லாராலும் ஒரு சிறியவனாய் இருந்தாலும், எளியவனாய் இருந்தாலும், ஆனால் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராய் காணப்பட்டார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தாவீதுடைய வீட்டுக்கு போகும்போது தாவீதுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. மற்ற எல்லா சகோதரர்களும் அங்கே வந்திருந்தார்கள், ஆனால் தாவீதுக்கு அங்கே அழைப்பு இல்லை. இப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அங்கே இருக்கிற மற்ற சகோதரர்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவன்தான் என்று சொல்லி ஆஸ்வதிக்க முற்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீ இவன் முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தாவீதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆளை அனுப்பி தாவீது அங்கே வரப்படுகிறான். தாவீதை அந்த இடத்துல ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் நடுவில் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் நம்மை அவர் நேசிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாவீதை, ஆடு மேய்த்த தாவீதை அந்த நாட்டுக்கு அரசனாக உயர்த்த முடியும் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், உயர்த்த முடியும். அதே போல் தகப்பனுடைய கழுதையை தேடி போன சவுல், அந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. கழுதையை தேடி போனவன் அவனை ஆண்டவர் ராஜாவை தேர்ந்தெடுத்தார், உயர்த்தினார். எனவே இந்த காலை வெள்ள நாம் ஒரு அற்பமான வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு எளிமையான இடத்துல இருக்கலாம், ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களை உயர்த்துவது நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் லேசான காரியம். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இருக்கிற இடத்துல தலை நிமிர பண்ணுவார். எந்தெந்த இடத்துல தலை குனிந்து போனீர்களோ, எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, சங்கீதம் 113:9 சொல்லுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்கிற கர்த்தர். மலடி என்றால் பிள்ளை இனி பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்டவர்களை தான் மலடி என்று சொல்வார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் மலடியை பிள்ளைத்தாட்சியை மாற்றுகிறவர். 1 சாமுவேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லை, கர்த்தரே அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். அவள் மலடி என்ற பெயர் அவளுக்கு இருந்துச்சு. அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தினாள், விசனப்படுத்தினாள். இப்பொழுது இந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுகிறாள். தேவனுடைய சமூகத்தில் போய் அழுகிறாள். ஆண்டவரே, என ஒரு குழந்தையை கொடும் என்று சொல்லி அழுகிறாள். ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். அந்த மலடியாக இருந்த அன்னாளை நினைவு கூர்ந்து அவளை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றினார், அவளை ஆஸ்வதித்தார். இந்த காலை வெள்ளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல இந்த அன்னாளை போல நீங்கள் மலடி என்று பட்டம் சுமத்தப்பட்டிருக்கலாம்.
இனி பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை பிள்ளை தாட்சியாய் மாற்றுவார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குவார். அல்லேலூயா. எனவே நாம் விசுவாசமாக இருப்போம். முதலாவது சொன்னேன், நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறவர். நம்ம இருக்கிற இடம் சூழ்நிலையில் பார்க்காதீங்க. ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் ஒரு குப்பையாக இருக்கலாம், ஒரு எளிமையான இடத்துல இருக்கலாம். அங்கேருந்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் லேசான காரியம். ரெண்டாவது, மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவது போல் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கலாம். உங்களை ஆண்டவர் பிள்ளைத்தாட்சியை மாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படி அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார், தூக்கி விடுகிறார் என்ற வார்த்தை தியானித்த ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் உயர்த்தி ஆஸ்வதிக்கிறார். அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் இந்த இறை வார்த்தை கேட்கிறவர்கள் யாராகிலும் இருந்தால் அவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவீராக. நாங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் பெற முடியாமல், ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. அத்தனை பேரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா.